பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானோ வளர்ந்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். இன்னைக்கு அநேக நேரத்தில் பெற்ற தாய் தகப்பனுக்கு பிரியமா நம்மால் நடக்க முடியுதா? ஒரு தரத்துக்கு 2 தரம் கேட்டால் சரி, எல்லாம் வயாமல் கேட்குறோம். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நாம் குடும்பத்தில் வீட்டில் முதல்ல சாட்சியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மற்ற இடங்களில் சாட்சியாக நிற்க முடியும். சாமுவேலுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். உங்கள் வேதாகமம் எங்கே இருந்தாலும் சரி, தேடி கையில் எடுத்து வைத்துக்கொண்டு 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே ஐயா 22வது வசனத்தை, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை கையில் எடுத்து எல்லாரும் வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? எப்படி பாடுவேனா இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேனா இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் ஆதாயம் செய்வேன், பாடுவேனா இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆதாயம் செய்வேன். எப்பங்கள் நெருக்கப்பட்டோ ஒழுங்கி நான் போவதில்லை, எப்பங்கள் நெருக்கப்பட்டோ ஒழுங்கி நான் போவதில்லை, அப்பேலில் மார்பில் சாய்ந்தெல்லும், அப்பேலில் மார்பில் சாய்ந்தெல்லும் எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடுவே, எப்படி பாடுவேனா இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேனா இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்ணில் மணி போல் காத்தே,
கடந்து வந்த பாதையில் கண்ணில் மண்ணி போல் காத்தே கடுகளவும் துணை வைக்காமல் அதிகமாய் ஆசீர்வதித்தே எப்படி பாடுவேன் இயேசு எனக்கு செய்ததை எப்படி பாடுவேன் இயேசு ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் எல்லாம் எடுத்திருப்பீங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். நல்லா கவனிங்க. அங்க இருந்த ஆசாரியன் யாரு? ஏலி. ஏன்னா அந்த நாட்கள்ல ராஜாக்கள் இல்லை, ஆசாரியர்கள் தான் பொறுப்பில் இருந்தாங்க. இந்த ஏலி காலம் வரைக்கும், ஆரோன் தொடங்கி ஏலி வரைக்கும் ஆசாரியர்கள் செய்த காரியங்கள் நிறைய உண்டு. ஆனால் ஆண்டவர் நம்பியிருந்த எத்தனையோ ஆசாரியர்கள் ஆண்டவரே ஏமாத்திட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏலி மிகுந்த கிழவன், பரவாயில்ல, வயசானவர், அனுபவம் உள்ளவர், வேதத்தை நல்லா சொல்லவர். ஆனால் அவர்கிட்ட இருந்த காரியம் என்ன தெரியுமா? மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும், நல்ல கவனிங்க, இஸ்ரவேலுக்கு எல்லாம் செய்கிற எல்லாவற்றையும், வார்த்தை நல்லா கவனிக்கணும், எல்லாவற்றையும், அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின், அது மட்டுமல்ல, ஆசரிப்பு கூடாரத்தில் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதை கேள்விப்பட்டோம். அவர்களை நோக்கி நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கையை சொல்ல கேட்டேன். என் குமாரரே, வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லது அல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. இவர்களே காரணமாய் இருந்த சூழ்நிலையில வாழ்ந்தவன் யாரு? சாமுவேல். அது எங்க? ஆலயத்துக்கு கூடி வர்ற இடத்துல. எனக்கு அன்பாருடைய, அன்றைக்கு ஆலயத்துக்குள்ளே இருந்து நடந்த போது தான் பினகாஸ் எழுந்தது நீங்கள் மறக்கக்கூடாது. என்னாகமத்தில் 25ஆம் அதிகாரத்திலே மோவாபிய பெண் ஒருத்தி, அவ பேர் என்னது? கஸ்பி. சிம்ரியும் கஸ்பியும். அங்கே எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்க? அறையிலே they are committing adultery. அப்போ தான் ஒருத்தர் எழுந்து என்ன செய்தான்? ஈட்டியை எடுத்து உருவ குத்துறனால வாதம் என்ன செய்தது? ஜனங்கள் மத்தியில் நின்றது. எனக்கு கண்பாருடைய கண்ணுக்கு நேர பார்க்கிற சாமுவேல். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானோ, சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானோ. செக்ஸ், we need a sex free. ஏன்னா இன்னைக்கு காலத்தில் ஆணுக்கு ஆண் திருமணம் செய்யலாம், பெண்ணுக்கு பெண் திருமணம் செய்யலாம், திருமணம் செய்யாமலே இணைந்து வாழலாம். ஏன் அவர்களுக்கு அனுமதிக்க கூடாது என்று சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. ஆனால் நான் சொல்லுவேன், சுப்ரீம் கார்டுடைய சட்டம் அது இல்லை. சுப்ரீம் கோர்ட்டினுடைய சட்டம் அப்படி இருக்கலாம், ஆனால் சுப்ரீம் கார்டு அதுக்கு அலோவ் பண்ணலை. ஏன்னா ஐயா, அன்றைக்கு ஒரே நாளிலே 24,000 பேர் அழிந்ததற்கு காரணம் என்ன? என கொரிந்து சபையில் எழுதுறான். அவர்கள் வேசித்தனம் பண்ணி 10ஆம் அதிகாரத்திலே ஒரே நாளில் 23,000 பேர் என்று எழுதுகிறான். ஆனால்
அதே எண்ணாகமத்தில் 25 வரும்போது 24,000 பேர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் அழிக்கப்பட்டார்கள். எனக்கு அன்பார்களே, அதுக்காக நான் மனுஷர் வாழக்கூடாதுன்னு சொல்லலை, முறைப்படி வாழணும். இப்படித்தான் வாழணும்னு நமக்கு என்ன இருக்குது? சட்டம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு வளர்க்குற உலகத்தில் நிறைய நாடுகளில் இது அங்கீகாரமாக வந்துருச்சு, வைக்கலாம். இன்றைக்கி சாதாரணம் இருக்கக்கூடாதுன்னா அதான் வேணாம்னா டைவர்ஸ் பண்ணிக்கலாமே. அதனால தான் அன்றைக்கி கேட்டாங்க, மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் ஒரு அருமையான வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போமா? மத்தேயு 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று, யாரை? இயேசுவை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாவது தள்ளிவிடுவது நியாயமோ என்று கேட்டார். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறபடியால், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இதுதான் சுப்ரீம் கோர்ட்டோட சட்டம். தேவன் இணைச்சதை என்ன செய்யக்கூடாது? பிரிக்கக்கூடாது. இருவரும் என்ன செய்யணும்? நானும் என் வீட்டாரும் உண்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம், கைவிடா தெய்வமே, கருணையும் சிகரமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யா தீபமே. படியிட்டு இருவராய் இருக்கிறார்கள். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அதனால்தான் வாழ்க்கையில் நம்ம திருமணத்தில் இணைக்கப்படும் போது ஒரு வார்த்தை சொல்றோம், மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல். யோபு சொல்றார், நான் பிறர் வீட்டை எட்டி பார்த்தது உண்டானால் என் மனைவி வேறொருவனுக்கு ஆதரிப்பாளாக. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. தேவனுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை. இப்படிதான் வாழணும்னு இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல we lead freedom for sex. அனுபவிக்கிற சுதந்திரம் வேண்டிய எப்படி வேண்டாலும் அனுபவிக்கலாம். அப்படி அன்னைக்கு அனுபவிச்சதுனால தான் ஏலியில் குமாரர் ஒப்பினி பினகாசு ஒரே நாள் என்ன செய்தாங்க? செத்தாங்க. 34ஆம் வசனத்தில் பாருங்க, 1 சாமுவேல் 2:34 மிக அழகா நம்ம அழகா சொல்லி வச்சிருக்காரு. பினகாஸ் எனும் உன் 2 குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும். அதுக்கு அடையாளமே எது சொன்னாரு? உன் பிள்ளைய ஜாகிரதா உனக்கு அடையாளம். அவர்கள் இருவரும் ஒரே நாளிலே சாவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டல. நான் என் உள்ளத்திற்கும் என் சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்யத்தக்க ஒரு உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி. அதுதாங்க இந்த சாமுவேல். அவர் தாங்க இந்த சாமுவேல். நான் போன வாரத்தில் இதை குறித்து உங்களோடு சனிக்கிழமையிலும் பேசியிருப்பேன். இந்த 35ஆம் வசனத்தை வச்சு உங்களோட போன வாரத்தில் ஃபுல்லாக பேசினேன்.
நான் என் உள்ளத்திற்கும் என் சித்தத்திற்கும் ஏற்ற உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி. இந்த ஆசாரியன் ஏன் உண்மையானவன்? ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானோ பெரியவனாக வளர்ந்து அந்த சூழ்நிலையில, ஏன்னா ஆலயத்துல கூடி வர்ற பெண்களை கூட விட்டு வைக்காத அந்த சூழ்நிலையில அவன் வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறோமா? ஏன்னா கர்த்தருக்கு பிரியமானவன் எங்க இருந்தாலும் சரி. திரும்ப திரும்ப ஏசாயா எழுதுனது எனக்கு நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கு. பாபிலோனில் இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானவன் தேவ சித்தத்திற்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானது. எத்தனை வசனம்? ஏசாயா 48:14. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? ஆமா, எனக்கு அன்பானவர்களே, உண்மையாய் இருந்த சாமுவேல், அதனாலதான் அவனை சொல்றாரு, எப்ப என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன் அவனை ஏற்படுத்துவேன்னாரு. அந்த ஆசாரியன் தான் யாரு? சாமுவேல். அவனுடைய வாழ்க்கை இருந்தா நம்ம கற்று வருகிறோம். அந்த வாலிபரி பாவம் மிகுந்து இருந்த இடம். ஆலயத்தில் ஏலியன் குமாரர் பேலியாளின் மக்கள், பேர ஆசாரியனுடைய பிள்ளை, வேற எந்த தகுதியும் கிடையாது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலிருந்து திரும்ப வாசிக்க பார்க்கலாம். எல்கானா கொண்டு வந்து விட்டுட்டு அவருடைய சொந்த ஊராகிய ராமாவுக்கு போய்விட்டான். ஆனால் இங்கே என்ன பண்ணார்? 11ஆம் வசனம் திரும்ப வாசிக்க. 1 சாமுவேல் 2:11. பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தவன் வேற எங்கே போவான்? அங்கே தான் இருப்பான். எல்லா காரியமும் அவன் கண்ணில் என்னஞ்சிருக்கும், பட்டிருக்கு. நம்ம சொல்கிறோமே, சிறு பிள்ளை அப்படியே மனசில் என்ன செய்யும்? பதிஞ்சிருங்கிறோமே. சின்ன வயசில் அப்படியே இருந்தால் அந்த நினைவு அப்படியே இருக்குமே. சாமுவேலுக்கு அப்படி இருந்துச்சா? எனக்கு அன்பானவளே, அவனை குறித்தது எப்போ? சிறு வயதில் என்னை குறித்து விட்டான், போயிலும் கண்டு கொண்டான். ஜீவனை எனக்கும் அழைத்து ஜீவன் பெற்றுக்கொள் தமது ஜீவனை எனக்கும் அழைத்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் இந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் ஒரு பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வார்.
பாதளத்தில் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அல்வாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். நல்லா கவனிங்க. வாலிபர் பாவம் ஒரு பக்கம், ஆசாரியன் தனக்கு அனுமதிக்கப்பட்டதை விட அநியாயமா புடுங்குற ஒரு பக்கம். அது மட்டும் இல்ல, ஏலியின் பிள்ளைகள் யாரு? பேலியாளின் மக்கள். அவர் கர்த்தரை என்ன செய்யாது, தெரியாது. ஏன்னா அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்த சாமுவேல் கர்த்தருக்கு மட்டும் பிரியமா இருக்கல, யாருக்கும் பிரியமா இருந்தா? மனுஷருக்கும். அதனாலதான் இங்க எழுதப்பட்டிருக்கு, சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானோ. மறந்துடாதீங்க. இன்னைக்கு உன் பேர் அந்த இடத்துல போட்டுக்கோ. வாலிப மகளா இருக்கலாம், வாலிப பையனா இருக்கலாம். உன் பேரை போட்டு ஜோசப் என்னும் பிள்ளை ஆண்டானோ, தானியேல் என்னும் பிள்ளை ஆண்டானோ, ஜாக்கப் என்னும் பிள்ளை ஆண்டானோ. மனுஷருக்கு கர்த்தருக்கு பிரியமா இருந்தான்னு சொல்ல முடியுமா? நாம கேட்டால் இருக்கிற சூழ்நிலையில் எப்படி கேட்போம். ஆனால் வாழ்ந்து காட்டிய சாமுவேலிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. நல்லது. கேட்கிறதோடு நின்றாம ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? தொடர்ந்து வருவதற்கான தேவை சந்திக்கப்படணும். எங்கிட்ட இருக்க ரெண்டுமே பார்வை இல்லாத மக்கள் வருகிற ஆலயம். எல்லா ஆலயத்திலையும் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் முடிஞ்ச உடனே காணிக்கை எண்ணி கணக்கு எழுதுவாங்க. நான் தலையை எண்ணி கணக்கு எழுதுவோம். எதுக்கு தெரியுமா? யாரையும் சாப்பிடாமல் அனுப்பிடக்கூடாது. எத்தனை பேர் வந்திருக்காங்க, எதுவும் இல்லாமல் போயிடக்கூடாது. அவங்கள கரெக்டாக வேனில் கொண்டு வரணும், கூட்டு போய் அனுப்பணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எனக்கு அன்பானுடைய மனதில் பாரத்தோடு தான் உட்கார்ந்துருப்பேன். நீங்களும் இதற்காய் ஜெபியுங்கள். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் உங்களை ஏவினால் ஒரு நாள் ஆத்துமாக்களை அழைக்கிறதுக்கு வேனு கொடுக்கலாம், ஒரு நாள் உணவு கொடுக்கிறதுக்கு உதவலாம். அது மட்டும் இல்லை, பார்வையற்ற மக்களுக்கு கண்ணாக உதவுகிற ஊன்றுகோல். பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரன் வரமாட்டான். எப்போவும் அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூனரல் ஃபண்டு வச்சே இருக்கணும். எங்கள் ஊரில் மதுரையில் வந்து கேளுங்க, சொல்லுவாங்க, எத்தனை பார்வையற்றவங்கள இந்த பார்வையற்ற சபையிலிருந்து அடக்கம் செய்தோம் என்பதை கர்த்தர் அறிவார். இன்றைக்கி மற்றவங்களாக இருந்தால் அடக்கம் பண்ணுறது அப்படியே தூக்கிட்டு போய் படம் பிடிச்சி காட்டிடுவாங்க. நாங்கள் அப்படிலாம் காட்டுறதில்லை, நான் காட்ட விரும்புகிறதும் இல்லை. ஏன் தெரியுமா? தேவனுடைய கண்களுக்கு மேலேயா மற்ற கண்கள்? அவர் காண்கிறதே அவருக்கு தெரியாது என்ன இருக்குது. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நிற்க வைத்திருக்கிறார், நடக்க வைத்திருக்கிறார், நடத்தி வருகிறார். நீங்களும் இதற்காக ஜெபியுங்கள். திருநெல்வேலியில் ஒரு அறை தான் இருக்குது. அதில் நெருக்கடியாக பார்வையற்றோர் தங்கியிருக்காங்க, வயதானவங்க. இன்னொரு அறை கட்டப்படணும். மதுரையில் ஒரு ஞானஸ்தான தொட்டி சீர்படுத்தப்பட்டு வருகிறது. அதனுடைய எஸ்டிமேட் 80,000 ரூபா. கர்த்தர் எழுப்பி தர ஜெபிங்க. மேலே முந்தி வயதான பெண்களை வச்சுருந்தோம். இப்போ அந்த ஓடெல்லாம் போய் ஹாஸ்பிட்டாஸ் ஓடு இருந்துச்சு மேலே, கீழே சர்ச்சு மேலே அப்படி தங்குறதுக்கு வச்சுருந்தோம்.
ஆனால் இப்போ இருக்கிற வெக்கையில் மேலேயும் தங்க முடியாது, ஏற்கனவே ஓடும் போயிடுச்சு. அதில் எப்படியாவது சென்ட்ரிங் மாத்திரம்னு எனக்கு ஆசை, திருப்பி ஓடு போடக்கூடாது. அதுக்கு அன்னைக்கு கூட்டு கேட்டோம், 6 லட்சம் ரூபா அதை சென்ட்ரிங் போடுறதுக்குனாங்க. கர்த்தர் நினச்சா 6 என்ன 60 கூட தருவார். நீங்கள் அதற்காக ஜெபியுங்கள், கர்த்தர் ஏவினால் நீங்கள் தாங்கலாம். எப்படி? இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் என்கிட்ட கேட்பீங்கன்னா, ஐயா நாங்கள் வங்கி வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அக்கௌண்ட் நம்பர் எங்களுக்கு வேணும் அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக சொல்லுவேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் நீங்கள் சொன்னால் அது தீர்ந்துருச்சுன்னு சொல்கிற வரைக்கும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அது மட்டும் இல்லை, நாங்கள் வேலை பார்க்குற இடத்தினுடைய சூழ்நிலை எங்களுக்கு வைக்க வேண்டிய பில்லு வச்சாகணுயா. ஆகையினால எங்களுக்கு பில்லு உண்டா? நிச்சயமாக. நீங்கள் 8438852500 இந்த நம்பரில் அடித்து பாருங்கள். பருத்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு இருக்கும். இதில் நீங்கள் கொடுக்கும்போது அதற்கான உங்களுக்கு விதிவிலக்கு கட்டாயம் கிடைக்கும். ஏன்ட்ட கேளுங்க, நீங்களே அதில் அடித்தாலும் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த தொலைக்காட்சி முன்னாடி யார் யார் எந்தெந்த மனபாரத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார்களோ, பெற்ற தாய் தன் பிள்ளையை குறித்து பாரத்தோடு இருக்கலாம். சில வேளை தன்னுடைய புருஷனை குறித்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம். ஐயோ இந்த உலகத்தில் பாவத்திலே போறானே என் பிள்ளை, கண்ணீர் விடுகிற தாய் உண்டு. ஐயோ இன்னைக்கு எத்தனையோ பாவத்திலே விழுந்து கிடக்காரே என் புருஷன் எப்படியாவது மனமாறணும்னு நினைக்கிற மனைவிமார்கள் உண்டு. தன் சகோதரனுக்காக கண்ணீர் வடிக்கிற சகோதரிகள் உண்டு. உங்கள் கண்ணீருக்கு கட்டாயம் பதில் கொடுப்பார் தேவன். நானும் உங்களுக்கு ஜெபிப்பேன். அன்பில் தெய்வமே, ஆறுதலில் நாயகரே, ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு உடைய கரம் குறுகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு உடைய செவி மந்தமாகவில்லை. யார் யார் என்னென்ன விண்ணப்பத்தோடு இந்த ஜெபத்தில் ஒருமனப்பட்ட ஆவியோடு யார் கலந்திருக்கிறார்களோ, யார் தங்களுடைய பாரத்தை உடைய பாதத்தில் வைக்கிறார்களோ, ஒவ்வொருவருடைய மனக்கவலைகளை மாற்றும், கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்தும், தாய் தன் பிள்ளையை தேற்றுவதைப் போல தேற்றி ஆறுதல் படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.